மருந்தாளுநராக இருக்கும் பாஸ்கரன் பசுபதி தன் மனைவி மற்றும் பேரனுடன் வாழ்ந்து வருகிறார். உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் பேரனுக்கு விரைவில் சிகிச்சையை முடித்துவிட வேண்டும் என்கிற முடிவில் இருக்கிறார் பாஸ்கரன். அவருடைய பதவி காலமும் முடிவை எட்ட ஓய்விற்கு பிறகு கிடைக்கும் பென்ஷன் பணத்தை வைத்து பேரனுக்கு சிகிச்சையை முடித்துவிட திட்டமிடுகிறார். எந்த ஒரு சிக்கலிலும் வழக்குகளிலும் சிக்காமல் இருந்தால் மட்டுமே ஓய்வூதியம் விரைவாக கிடைக்கும் என்பதால் எந்த வம்பிற்கும் போகாமல் இருக்கிறார். ஆனால் அப்படியான நேரத்தில் நிகழும் ஒரு சம்பவத்தில் அவர் மாட்டிக்கொள்ள பேரனின் அவசர நிலைக்காக அந்த பிரச்சனையை மூடி மறைப்பவர் குற்ற உணர்ச்சியில் சிக்கி தவிக்கிறார். இந்த பிரச்சனையிலிருந்து பாஸ்கரன் எப்படி தப்பிக்கிறார்? அந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளியை கண்டுபிடித்தார்களா என்பதை 7 எபிசோடுகளில் சொல்கிறது சோனி லிவ் தளத்தில் வந்திருக்கும் இந்த தமிழ் வெப் சீரிஸ். பேரன் மீதான அளவு கடந்த பாசம், குற்ற உணர்ச்சியில் சிக்கி தவிக்கும் தருணம், பேரனுக்காக எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கவும் துணியும் நேரம் என கதாபாத்திரம் கோரும் விஷயங்களை கொடுத்து ஆழம் சேர்க்கிறார் பசுபதி. ஆற்றாமை, பதைபதைப்பு, பொறுப்பு என உணர்வுகளுக்கு உயிரூட்டி இருக்கிறார் விதார்த். இவர்களைப் போலவே லிசி ஆண்டனி, லக்ஷ்மி பிரியா, சந்திரமெளலி என பலரும் கொடுத்த பணியை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். சிறிய வீடு அதற்குள் இரவு நேர உணர்வை தர கையாண்டிருக்கும் லைட்டிங் என சீரீஸின் தன்மைக்கேற்ப நம்மை தயார் செய்கிறது ஃப்ரூக் பாஷாவின் ஒளிப்பதிவு. தேவையான மீட்டரை பிடித்து 2x வேகத்தில் சீரீஸை நகர்த்தி இருக்கிறார் படத்தொகுப்பாளர் கதிரேசன் அழகேசன். குற்றவாளி யார் என துப்பறியும் கதையில் நம்மை தொய்வடைய வைக்காத விஷயங்களால் திரைக்கதையை பின்னியிருக்கிறார் இயக்குனர் செல்வமணி முனியப்பன். நாம எவ்வளோ நல்லவங்கன்னு நமக்கு தெரியாது, மற்றவங்களுக்குத்தான் தெரியும். அதே மாதிரி நாம எவ்வளோ கெட்டவங்கன்னு மற்றவங்களுக்கு தெரியாது, நமக்குத்தான் தெரியும் போன்ற வசனங்கள் நாச். நாம் இயல்பாக கடந்து செல்லும் இப்படியான சிறு சிறு வசனங்களில் இருந்து கூட லீட் எடுத்து எழுத்தாக நல்ல மார்க் பெறுகிறது திரைக்கதை. ஆனால் ஓரிரு இடங்களில் பார்வையாளர்களுக்கு துப்பு கொடுக்கிறேன். பேர்வழி என்பதாக சேர்த்த விஷயங்கள் அடுத்தடுத்து வரும் ட்விஸ்டுகளின் வீரியத்தை குறைத்து விடுகின்றன. அதே போல குழந்தை வதை காட்சிகளை காட்சிப்படுத்துவதில் கவனமும் கண்ணியமும் வேண்டாமா இயக்குனரே? மற்றபடி பலமான திரைக்கதையால் பிஞ்சுவாட்ஸ்க்கு பொருத்தமானவனாகிறான் இந்த குற்றம் புரிந்தவன்.